யோகேஷ் ஜோதிட ஆன்மீக அறக்கட்டளை நிறுவனத்தை நடத்தி வரும் ஸ்ரீ ராகு வாழ்க ரமேஷ்குமார் ஐயா அவர்களுக்கு குரு பயிற்சி விழாவில் சேர்த்து இந்த கருத்து தரங்கை ரொம்ப அற்புதமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் நன்றி. அவருக்கும் சிரமம் சார்ந்த வணக்கங்கள். மற்றும் மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து ஜோதிட உள்ளங்களுக்கும், கீழே பேசி அமைந்திருக்கும் அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். என் பேர் கோபி பிரியனுங்க, கருவிலிருந்து வந்திருக்கேன். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் எல்லாரும் ஜோதிடத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு சின்ன விஷயங்க, ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தசாசந்தி லக்னம், அதே மாதிரி தசாசந்தி ராசி நட்சத்திரம் கூட மாறிடுங்க. மாறுமா இல்லைங்களா? ஒருத்தர் சொல்லுவார், ஆமாங்க திடீர்கணதுபடி எனக்கு இந்த ராசி வந்துருச்சு, வாக்கியப்படி ஒரு நட்சத்திரம் மாறி இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம், நடைமுறையில் நடந்துட்டு இருக்கு. அதனால கூட பலன்கள் மாறி இருக்குன்னு நம்ம ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா? எங்கேயாவது வீடு கட்டி அதனுடைய அமைப்பு, அதனுடைய பலனை தெரியாம தராம போயிருக்கான்னு எங்கேயா பார்த்துருக்கீங்களா? நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வீடு நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்களோ, அந்த நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க இல்லைங்களா, 16 வகையான செல்வத்தை பெருவாழ்வு பெற்று 16 வகையான செல்வத்தை பற்று அந்த இல்லத்தில் நம்ம எங்க குடியிருக்கோமோ அந்த இல்லம் தருகிறதுங்க. உங்களுக்கு தெரியுமா? ஏன் அப்படின்னா, அங்க முதல்ல ஜாதகம் மாதிரியே நமக்கு நம்ம முன்னோர்கள் மனைவி, அதே மாதிரியே ஆதாயம் விரயம்லாம் போட்டுங்க ஆரம்பத்திலேயே நம்ம சர்வாத்திர சர்பதி சிந்தாமணிங்கிற புக்கில் எழுதி வச்சிருக்காங்க. அங்கேயும் 16 வகையான செல்வத்தையும் 16 வகையான பொருத்தத்தையும் கொடுத்துருக்காங்க. முதல்ல வீட்டுக்கே ஆயுள் நிறையம் பண்ற நம்ம பண்பாடு, தமிழருடைய கலாச்சாரம் நம்மளோட தானுங்க, வேற எங்கேயுமே இல்லை. மற்ற பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் இல்லை அப்படின்னா, பூமிகளை சாராம மரத்துல கூட வீடு கட்டி இருக்காங்க. ஏன்னா இருக்கிற அடிப்படையில மாற்றங்கள் இருக்கும். ஒவ்வொரு நாட்டிலையும் மாற்றம் இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா மலேசியாவில சமீபமா தீ பிடிச்சதுங்க. அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க, மர வீடுகளாக, அந்த மேதக்கிற மர வீடுகளாக 1500 வீடு, ஒரு கிராமமே தீ பிடிச்சுன்னு நம்ம டிவியில பார்த்தோம் இல்லையா? நீர்ல மிதக்கிற வீடு கட்டியிருக்காங்க. ஆனா நம்ம இந்தியாவிலங்க, இந்திய கலாச்சாரத்துல மண்ணின் மேலோ மலையின் மேலோ பூமியை சார்ந்துதான் வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலேயேங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, நீங்க இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, கேமராமேன் அங்க போயிருக்கு, இத அப்படியே ஜூம் பண்ணுங்க. இன்னமும் நவீன வாசன் பேச வந்திருக்காரு ஒருத்தர், என்னன்னு தெரியணும்ல உங்களுக்கு. இது கையில இருக்கு பாத்தீங்களா? இது சாதாரண பிரமிடு. நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க, இந்த பிரமிடு வாஸ்து இதை வச்சு நடைமுறையில பயன்படுத்துறாங்க, இதை பேசுமா? பாருங்க, கிமு எப்போ எத்தனை முன்னேற்றாண்டுன்னே சொல்ல முடியாதுங்க. மாயன் நாகரிகம் எப்ப வாழ்ந்து அழிஞ்சிச்சு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். மாயன் காலண்டரை பத்தி பேசுறோம், எகிப்திய நாகரிகத்தை பத்தி பேசுறோம், சிந்து செலில் சமவெளி நாகரிகத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் கவனிங்க, ஹலோ கொஞ்சம் கவனிங்க, உங்களுக்கு அதான் பேசுறோம். எல்லாருமே என்ன பண்றாங்க, எங்க பாருங்க, இது சாதாரண பிரமிடு தானே நம்ம பேசிட்டு இருக்கோங்க. இல்லைங்க, நம்ம முன்னோர்கள் கோயில் மூலியமாக இந்த பிரமிடோடைய அடித்தளம் பாருங்க, அகலமா இருக்கா பாருங்க, அது எல்லாமே செங்குத்தா மேல போகுதா, இது ஒரு மைய புள்ளி இருக்கு பாருங்க. இத நம்ம முன்னோர்கள் இப்ப நம்ம பிரமிட்ல அதிசயம் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கோம் இல்லைங்க, அதெல்லாம் இல்லவே இல்லை, இருக்கு. இது ஈஸியா புரியறதுக்காக உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். நம்ம முன்னோர்கள் கோயிலை கட்டி, இங்க பாருங்க, அடித்தளம் கீழே பிரம்மாண்டமா இருக்கும், மேல போக போக அதனுடைய ஆற்றல்கள் ஒரு மைய புள்ளியில போய் சேரும் பாருங்க. அந்த இடத்துல இருக்கிற ஆற்றல்கள் பேர் காந்த சக்தி ஆற்றல்கள். அதெல்லாம் கோயிலுக்கு கொடிமரம் கலசம் வச்சிருக்கோம், அங்க ஒரு கூர்மையான புள்ளி இருக்குங்க, இந்த கலசத்துடைய நுனி பாருங்க. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், இதை பிரமிடா பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த ஆற்றல் கோயிலுக்கு போனா உங்களுடைய கஷ்டத்தை தீக்குதா இல்லைங்களா? நம்ம முன்னோர்கள் ஈஸியா உங்களுக்கு கஷ்டத்தை தீக்கிறதுக்கான வழிகளை வீட்டுல ஆயுள், ஆரோக்கியம், ஆதாயம், விரயம், நாள், நட்சத்திரம், யோகம், திதி, கர்ணம் எல்லாத்தையும் சர்மாத்திர சினிமாங்கிற புக்ல கொடுத்து நம்மள தமிழர்கள் நாகரிகத்துல அழகா வேலை வச்சாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம்,
வாஸ்து இல்ல, அடிகள் இல்ல அப்படின்னு விட்டுட்டோம். நம்ம யாரையுமே இப்ப எல்லாம் வந்துங்க அதை பத்தி யோசிக்கிறது இல்ல. இப்ப இந்த கட்டட கலைகள் எப்படி அப்படின்னாங்க, இதுவும் நம்ம இடிக்காத வாஸ்துன்னு சொல்லிட்டு இருக்கோம், நவீன வாஸ்து தான். ஆனா பிரம்மாண்டமா இது பேசுதுங்க. எப்படி பேசுது? ஒண்ணுமே இல்லை, நீங்க போய் தியான மண்டபம்னு போய் உட்காருங்க, பிரமிடுக்கு அடியில தியானம் பண்ணுங்க, உங்களுக்கு சக்தி கொடுக்குன்னு சொல்றோம். ஒரு சாதாரண அதே கோயிலுக்கு போங்க, உங்களுக்கு வந்து சக்தி கிடைக்குன்னு சொல்றோம். என்ன காரணங்க? அந்த காந்த மின்காந்த ஆற்றல் நமக்கு வான்வழி மூலியமா நமக்கு எல்லா சக்தியும் தருதுங்க. அப்ப வீடு ஒண்ணு தப்பா வாஸ்துப்படி என்ஜினியரோ இல்ல கொத்தனாரோ மேஸ்திரியோ கட்டி வச்சிட்டான்னு வச்சுக்கங்க, அதை இடிக்கலாம்னு முடிவு எடுத்துருந்தீங்க, அந்த விஷயத்த அது இன்னியோட நிறுத்திடுங்க. இடிக்காத வாஸ்து ஒண்ணு இருக்குங்க. இதுவும் நம்ம தமிழர்கள் பாரம்பரியத்துல கொடுத்து வச்சதான், நம்ம பயன்படுத்த தவிர்த்த அந்த காலத்துல எகிப்திலேயே பயன்படுத்திட்டாங்க. நம்ம முன்னோர்கள் கோயிலுக்கு மட்டும் இவங்கெல்லாம் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, வீட்டுக்கெல்லாம் பயன்படுத்த மாட்டேங்கிறான்னு சொல்லி விட்டுட்டு கோயிலுக்கு பயன்படுத்தி உங்களை சரி பண்ணி கோயிலுக்கு போப்பா சிரமம் தான் சொல்லிட்டாங்க. அதனால வீட்டுல சண்டை வருதுன்னு வச்சுக்கங்க, என்ன பண்ணுவீங்க? இல்லைங்க, சண்டையை சமாதானப்படுத்திக்குவோம், இருக்கட்டும். அதுக்கு ஒரு வழி இருக்குங்க. சாதாரண விஷயங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியாது. ஸ்படிக லிங்கம்னு ஒண்ணு இருக்குங்களா? அதே மாதிரி ஸ்படிக லிங்க பிரமிடுன்னு இதே வடிவில் இருக்குங்க. என்னங்க இருக்கு, புரியுதுங்களா? அப்ப அந்த லிங்கம் எங்க வீட்டுல சண்டை வருதோ, இங்க பாருங்க, இதெல்லாம் 25 வருஷமா செஞ்சிட்டு இருக்கேன் நானு. இடிக்காத வாஸ்துவை பயன்படுத்தி வெற்றி கண்டுட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் கிளாஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குங்க. இதெல்லாம் அடுத்து கிளாஸ் வரப்போகுது. தயவுசெய்து இதை பயன்படுத்துங்க. ஸ்படிகலிங்கம்னு இருக்குங்க, எப்படி நீங்க வீட்டுல வச்சு வழிபடுங்களோ அதே மாதிரி ஸ்படிகலிங்க பிரமிடுன்னே இருக்கு. அதை உங்க வீட்டோடைய பூஜை ரூம்ல வைங்க. சண்டை எங்க வருதோ, இங்க பாருங்க, கணவன் மனைவிக்கு சண்டை வருதா யோசிக்காதீங்க, பெட்ரூம்ல ஒண்ணு வைங்க. லிங்கத்தை வச்சாதான் பிரச்சனை. இந்த பிரமிடு படிகலிங்க பிரமிடை வச்சா பிரச்சனையா? இல்லவே இல்லை. அந்த சண்டை குறைஞ்சிரும். இதெல்லாம் செஞ்சு பாருங்க. இதெல்லாம் அனுபவத்துல நான் கொடுத்துட்டு இருக்கேன். எப்படிங்க? ரொம்ப அமைதியா இருக்காங்க. அதே மாதிரி பசங்க படிக்கலையா, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காதீங்க. அது மாதிரி நம்மளாம் நிறைய குரு ஜோதிடமா இருக்கோங்களா, கேட்ட குரு வழிகாட்டிட்டு இருக்கோமா? நீங்க எல்லாம் மறந்துட்டீங்க. நம்ம போய் குருவை மட்டுமே கூப்பிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு இந்த குரு பயிற்சியில் ஒரு நல்ல விஷயம் சொல்றேன். மரம் குருவே பாருங்க, கல் ஆழ மரத்தில் தட்சிணாபதி இருக்கான்னு சொல்லி நம்ம வழிபடுறோம். அங்கதாங்க குருவரல் இருக்கு. பசங்க படிக்கிறாங்கன்னு சொன்ன இல்லையா, ஒண்ணுமே இல்லைங்க, மரத்தினாலான பிரமிடு இதே வடிவத்தில் இருக்குங்க. பையன் படிக்கலையா, அவனுடைய டேபிள்ல அந்த ரூம்ல ஸ்கூல்ல மர பிரமிடு அந்த வைங்க. அவர் நல்லா படிப்பார், அட்டகாசமா படிப்பார். நீங்க இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் நம்ம கிட்ட கொடுத்தது. இதெல்லாம் இந்த கலைகளை நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவிலே பயன்படுத்துற விஷயத்த நம்ம விட்டுட்டோம். தவறி போன கலைகள் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து பயன்படுத்துற வேலையை பாருங்க, அட்டகாசமா இருக்குங்க. அதே மாதிரி வீட்டின் நுழைவாயில் உங்களுக்கு உங்களுக்கு விளக்கமா படமாக காட்ட போறோங்க ஒவ்வொரு விஷயத்தையும். ஆனா கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க, மக்களுக்கு தெரியட்டும். நம்ம ஏதோ வந்துட்டு இந்த பூமியில இருந்தது கொடுத்துட்டு போவோம். கொஞ்சம் எல்லாரும் கவனிங்க. ஹலோ நண்பரே, கொஞ்சம் கவனிங்க, உங்களுக்காக தான். பாருங்க, இதை ஜூம் பண்ணுங்க. இதுல ஒரு படம் தெரியுதா? இது பாருங்க, வீட்டுடைய தலைவாசலுக்கு மேல ஒரே ஒரு சின்ன பிரமிட் இருக்கா? அந்த ஆற்றல் உங்களுடைய கெட்ட சக்தியில உள்ள கூட வர விடாது. என்ன விடாதுங்க? இங்க பாருங்க, நம்ம வான்வழியில இருந்து வளிமண்டல இருந்து எல்லா ஆற்றலையும் எடுத்துக்கிறோமே, எவ்வளவு விஷயத்த ஆண்டவன் மூலியமா நான் எடுத்துக்கிறோம். நீங்க ஆண்டவனா வச்சுக்கங்க, பிரபஞ்சமா வச்சுக்கங்க, நல்ல சக்தியா எடுத்துங்க. இந்த வீட்டுடைய முகப்புல வைங்க. ஃபர்ஸ்ட் வீடு சரியில்லைங்க, எங்க கெட்ட சக்தி எல்லாம் வந்துருச்சுங்க, எப்படி போகிறது? இப்படிதானுங்க வைக்கணும். அடுத்து பாருங்க, ஒரு மாடிப்படி சரியில்லைங்க, நம்ம என்ன சொல்றோம்? எப்பயுமே வாட்சி சுத்துற மாதிரி வீட்டோடைய மாடிப்படி இருக்கணும். தெரிஞ்சுக்கங்க, புவியியல் ஈர்ப்பு சக்தி படிதான் எல்லாமே அமையணும். நம்ம ஆப்போசிட்டா ஆன்டி வாய்ஸ்ல போடுறோம், புரியுதுங்களா? மாடிப்படி கூட அப்படி போடுற வீட்டுல நிம்மதி இல்ல, பணம் கடன் குறையிறது இல்ல, அந்த வீட்டு கடனும் குறையிறது இல்லை. இங்க பாருங்க, இந்த மாதிரி ஸ்டிப்ஸ், இது ஒரு ஸ்டிப்ஸ். இத மாடிப்படைய ஆற்றலை இழுத்து அந்த இடத்துல செயல்படாம பண்ணிடும். அந்த கெட்ட ஆற்றலை செயல்படாம நிலைநிறுத்தி நல்ல ஆற்றலை கொடுக்கறது இந்த மாதிரி ஸ்டிப்ஸ் இருக்கு. நீங்க மாடி இடிக்க வேண்டியதில்லை, வீட்டு நிலவத்தை எடுக்க வேண்டியதில்லை, நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம முன்னோர்கள் நம்ம கொடுத்துட்டு போயிட்டாங்க, நம்ம பயன்படுத்துறது இல்லை. இதெல்லாம் இயற்கையான விஷயங்கள். நம்ம என்ன பண்றோம்? இங்க பாருங்க, வாசத்துல இடிச்சு தள்ளு,
எதுக்கியா இடிக்கணும்? எங்கேயா மணல் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல நல்ல வாஸ்துல மாடர்ன் வாஸ்துன்னு சொல்றதுதான் இப்ப நவீன வாஸ்து கொடுத்துருக்கோம். இத மாதிரி பயன்படுத்துற ஆளுகிட்ட போங்க. எதுக்கு எடுத்தாலும் இடிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. எதுக்குங்க இந்த வேலை? மூளையை பயன்படுத்துங்கள். நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டு போனதையும் பயன்படுத்துங்க. அட்டகாசமா செய்யலாம். இன்னொரு விஷயம், நார்த் ஈஸ்ட் கெட்டு போச்சுங்க உங்க இடத்துல. இங்க பாருங்க, இந்த பிரமிடுகளை இந்த மாதிரியா இருக்கிறத நார்த் ஈஸ்ட்ல வச்சீங்கன்னா அந்த கெட்ட சக்தி ஹாஸ்டல எடுத்துட்டு இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்க. வீடுங்கிறது யானை மாதிரி அசையாம சாப்பிட்டோம். ஒருத்தர் சொல்லுவார், இந்த வீட்டுல இருந்தப்ப குழந்தை இல்லப்பா, அடுத்த வீட்டுக்கு போனே குழந்தை பிறந்தது. எப்படி பிறந்தது? அந்த இருக்கிற அந்த காந்த சக்தி ஆற்றல், மின்காந்த ஆற்றல், வான்வழி ஆற்றல் நல்லா இருக்கு. இன்னொரு சொல்லுவார், கட்டின வீட்டப்பா, வீட்டை கட்டினப்பா, வித்துட்டு வந்துட்டப்பா. அப்ப அங்க இருக்கிற ஆற்றல் சக்தி சரியில்லை. அப்ப பாருங்க, நார்த் ஈஸ்ட் பாய்ச்சாலோ நார்த் வெஸ்ட் பாய்ச்சாலோ இந்த மாதிரி ஒரு ப்ரிபேட்ஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க அந்த இடிக்காம வைக்கலாம். இன்னொரு விஷயங்க, இது எல்லாத்துக்கும் தெரியும், ஈஸியா சொல்லுவீங்க நீங்க. இந்த பாருங்க, சொஸ்திக்கு அப்படிம்பீங்க, தெரியுதுங்களா? இது நம்ம கோயில்ல வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? நம்ம முன்னோர்கள் இன்னைக்கு இல்லைங்க, எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த பாருங்க, இந்த சொஸ்திக்கு அதிகத்துல இன்னைக்கும் கண்கூடா கொடுத்துட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஹிட்லர் அவருடைய இதுல பயன்படுத்தினார் மட்டும் தான் தெரியும். அவர் இப்படி நேரா பயன்படுத்தினப்ப ஜெயிச்சுட்டு இருந்தாரு. அவர் கிராஸ் தான் இந்த குறியீடை போட்டோட தோத்து போனார். இந்த குறியீடு இருக்கிற கோயில் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தா. இதெல்லாம் முன்னோர்கள் நாங்க பயன்படுத்தி வச்சிருக்கோம்ப்பா, நீ வீட்டுக்கு பயன்படுத்துன்னு கொடுத்துட்டு போன விஷயம். நம்ம எங்கேயாவது யாகம் நடந்தா ஐயர் வருவாரு, அந்த இடத்துல ஒரு சொசைட்டி போடுவாரு. இது மட்டும்தானே உங்களுக்கு தெரியும். இது வீட்டுக்கு பயன்படுத்துறதுக்காக கொடுத்து விட்ட விஷயம். நீங்க யார் பயன்படுத்துறீங்க? யாராவது பயன்படுத்துறீங்களா? இதெல்லாம் யாரும் பயன்படுத்துறது இல்ல. எப்படி ஜெயிப்போம்? எப்படி ஜெயிக்க முடியும்? நம்மளா நம்ம முன்னோர்கள் கொடுத்ததை வேணான்னு குப்பையில வீசிட்டோங்க. புரியுதா இல்லைங்களா? யாரோ ஒருத்தருக்கு தெரியுமா? இந்த குறியீடு இருக்கிற கோயில் உங்களுக்கு யாருக்கு தெரியும்? சொல்லுங்க பார்க்கலாம். இப்பயும் 500 ரூபாய் பிரைஸ், இப்பயும் 500 இந்த இடத்துல அப்படியே பிரைஸ் தரேன். சொல்லுங்க பார்க்கலாம், யாரோ ஒருத்தர் இந்த பிரமிட் இருக்கிற இந்த குறியீடு இருக்கிற கோயில்ல இதே மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, சொல்லுங்க பார்க்கலாம். முடியுமா? சரி, அவகாசம் போதுமா? நானே சொல்லட்டுமா? என்னங்க சொல்லட்டுமா? சொல்லலாமா? சொன்னீங்கன்னா சொல்றேன். சொல்லலாமா? என்னங்க, இந்த குறியீடை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சாங்க. இது பாருங்க, திருவேலரை கோயில்ல கோயிலோட குளம் இப்படிதான் இருக்கும். போய் பாருங்க, எங்க இருக்கு? திருச்சி மாவட்டத்தில் வந்திருக்கு நண்பரு. திருவேலையில் இருக்கும் கோயிலோட குளம் இப்படிதான் இருக்கும். கோயில் நல்லா கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம கோயிலுக்கு போறதே பெருசு. யார் போறோம்? போன 5 நிமிஷம் வந்துடுறோம். முன்னோருடைய பயன்பாடு யாருக்காவது தெரியுதா? இப்படித்தாங்க நம்ம கலை அழிஞ்சிட்டு இருக்கு. புரியுதா இல்லைங்களா? நீங்க இன்னைக்கு போங்க, இந்த கோயில போட்டோ எடுங்க, அந்த கிணத்தை போட்டோ எடுங்க. இந்த சொசைட்டிக்கு வடிவத்தில் இருக்கும். இதெல்லாம் பயன்படுத்தி முன்னுக்கு கொடுத்துட்டு போனாங்க. நம்ம எங்க பயன்படுத்துறோம்? ஒரு வீட்டுக்கு கூட பயன்படுத்தல. நிலவுக்கு சைட்ல வைங்க. நாங்க இப்ப பாருங்க, அவங்க பெரியவங்க இந்த ஐயர் வீட்டுலாம் பாத்தீங்கன்னா சைட்ல வச்சிருப்பாங்க. நம்ம பயன்படுத்துறோமா? எல்லா வீட்டுக்கும் செஞ்சிட்டு இருந்தாங்க. நம்ம யாரும் பயன்படுத்துறது இல்ல. கெட்ட சக்திகளை உள்ள வெளியே விடாது. இன்னொரு விஷயங்க, நடுப்பகுதி பாதிக்கப்பட்டுருச்சு, பிரம்மஸ்தானம் சொல்லிட்டு இருக்கோம். வாஸ்துப்படி நம்ம என்ன பண்றோம்? அந்த இடத்துல ஓபன் பண்ணுங்கன்றோம். சரிங்க, வாடகை வீட்டுல ஓபன் பண்ண முடியாது, என்ன பண்ணுவீங்க? இப்ப சொந்த வீடு நம்ம ஈசானத்தை ஓபன் பண்றோம், பிரம்மஸ்தானத்துல ஓபன் பண்றோம். மற்ற இடத்துல நீங்க வாடகை வீட்டுக்காரங்க ஓபன் பண்ண முடியுமா? சொல்லுங்க பாக்கலாம். வீட்டுக்காரர் அடிக்க வந்துருவாரு. யோ, வீடு என் வீடியா, நீ என்ன என் வீட்டுல வந்து ஓட்ட போட்டு இருக்க? கேட்பாரா? கேட்க மாட்டாரா? கேட்பாரு இல்லையா? அதுக்கு என்ன வழி? ஒண்ணுமே இல்லைங்க. பிரம்மா ஹீலிங்ஸ் சொல்லி இதே மாதிரியே அளவுக்கு தகுந்த மாதிரியான பிரமிட்ஸ் இருக்கு. அதை நம்ம வைக்கணும். வேற ஈஸியான வழிங்க. எவ்வளவோ வாஸ்துப்படி நீங்க வீட்டை குளிக்கணுங்க பார்த்து கட்டினாலும், வாஸ்துப்படியா இருந்தாலும் இந்த மாதிரி பிரமிட்ஸ் இடிக்காம பயன்படுத்தி பாருங்கள். அட்டகாசமா இருப்பீங்க. இப்போ ஒருத்தர் வந்தாரு, எங்க தென்மேற்கு சரியில்லைன்னு சொல்லிட்டாருங்க. என்னங்க ஒண்ணுமே சொல்லிங்க. எங்க பாருங்க, உங்க பெட்ரூம்க்கு எல்லோ கலர் அடிக்கனா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்க பாருங்க, வானவில் எப்ப வருது? யாராவது சொல்லுங்க. மழை வந்தா வருதா? அப்ப என்னென்ன கலர் அங்க இருக்கு வானத்துல? 7 வண்ணங்களை கொண்ட வானவில் தெரியுதா? அதுல யாரோ ஒருத்தர் கருப்புகள் காட்ட முடியுமா?
கருப்பு ஒண்ண பாத்திருக்கீங்களா? என்னங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க. இல்ல, மீதி 7 வண்ணமும் இருக்கும் அதுல. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் அதை பார்த்து இங்க பாருங்க, இந்த கலரை நீங்க பயன்படுத்துங்க, இந்த ஒளிகள்லாம் வான்மண் இடத்துல இருக்கு, இந்த இடத்துக்கு அதை பயன்படுத்த கொடுத்துட்டு போனாரு. யாரு பயன்படுத்துறீங்க? யாரும் பயன்படுத்துறது இல்லைங்க. பாருங்க, வீட்டின் வடகிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டால் என்ன கலர் அடிக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குங்க, அது ப்ளூ கலர். புரியுதுங்களா? சரி, எனக்கு கெட்ட சக்தியா அதிகமா வந்துட்டு இருக்குங்க, வீட்டுல ஒண்ணும் பண்ணல, மாயமந்திரம்லாம் போடாதீங்க, ஒண்ணுமே இல்லை. இங்க பாருங்க, சிவப்பு கலர் திருச்சியில வீட்டுடைய முன் என்ட்ரன்ஸ்ல வைங்க. என்ன எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் முன்னாடி ஒரே ஒரு திருச்சியிலைங்க. இதுக்கு என்ன செலவு பண்ணிட போறீங்க? எங்களை மாதிரி இருக்க நல்ல வாஸ்து, நவீன வாஸ்து செய்யறவங்களை கூடி போய் பாருங்க. தயவு செய்து நாங்க அடிக்கணக்கு, குளிக்கணக்கு, மனையடி, ஏன்னா 100 அடி தான் உங்களுக்கு தெரியுது. 132 அளவுகள் வரைக்கும் அளவு இருக்குங்க. நமக்கு 100 அடி தான் தெரியும். அதுக்கு மேல அளவு தெரியுமா? எங்க தெரியுது? தெரிஞ்சாதானே சொல்லுவாங்க. அதே மாதிரி வீட்டோடைய முன்பகுதியில தயவுசெய்து எந்த திசைகளா இருந்தாலும் சரிங்க, ரெட் கலர் திருச்சியில யூஸ் பண்ணுங்க. வீட்டுக்கு முன்பக்கத்துக்கு ஸ்கிரீனா. அதே மாதிரியே இன்னொரு விஷயங்க, இப்ப தம்பி குடும்பம், புலம்பைத்தானம், ஒற்றுமை இதெல்லாம் வரலீங்க, என்னங்க பண்ணலாம்? மனைவியோட பிரச்சனை என்னவோ பூமிக்கு இடையில ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டாருங்க. அவர் சரியில்லை, அந்த இடம் எங்களுக்கு வீடு படி சரியில்லை, வாஸ்துப்படி சரியில்லை சொல்றாரு. கெட்ட கஸ்திகளே வருது, கெட்ட கனவுகளே வருது. இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? ஒண்ணுமே இல்லைங்க. ஜிங்க் பிரமிடுன்னு இருக்கு, அது இல்லாம பஞ்சலோக பிரமிடுன்னு இருக்கு. இதெல்லாம் எங்களை மாதிரி நவீன வாஸ்து தெரிஞ்சவங்களை கூட்டிட்டு போய் வச்சு அந்த அளவுகள் இருக்குங்க, விட்டங்கள் இருக்கு, 6 இருக்கு, அந்தந்த அளவுக்கு உள்ளளவு வெளியளவுக்கான இவ்வளவு பிரமிட்ஸ அதுக்குள்ள வைக்கணும் இருக்கு. நீங்க அதே இதை எடுத்துட்டு போனாலும் அது வேலை செய்யாது. சரியான அளவு படி வச்சீங்கன்னா தான் வேலை செய்யும். ஏன்னா ஒருத்தர் இவ்வளவு சாப்பிடுவாரு, ஒருத்தர் இவ்வளவுதான் சாப்பிடுவாரு. நீங்க எப்படி அதை கண்டுபிடிப்பீங்க? கட்டாயமா வாஸ்துக்களில் இடிக்காமல் செய்யற வாஸ்து இதெல்லாங்க. சரி, பரவாயில்லப்பா, எனக்கு அக்னிமலை பாதிக்கப்பட்டுருச்சு பாருங்க, ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, அந்த காலையில சொல்லிட்டானுங்க. பாருங்க, சூரியனை பார்த்து இப்ப எல்லாம் இங்கிலீஷ் தாங்க பிடிக்கிறது, தமிழ் தெரியலன்ட்டாங்க. சன்ரைஸ் கலர் அடிங்க அப்படின்ட்டாங்க. என்னங்க கலரு? சன்ரைஸ் கலர். அதுக்கு பேர் என்ன? சரி, தமிழ்ல சொல்லிடுவோம், சூரியனுடைய கலர். அடிச்சா அந்த இடத்துல இருக்கிற அக்னிமலையில் இருக்கிற செயல்பாடுகளை நிறுக்க வச்சு எப்படி வானவெளியில் 7 வண்ணத்தை நீங்க பார்த்து கரெக்டா உங்களுக்கு பயன்படுதோ, இந்த மாதிரி வண்ணங்களை வாஸ்து தெரிஞ்ச எங்களை மாதிரி இருக்கவங்களை வச்சு, நவீன வாஸ்து தெரிஞ்ச எங்களை மாதிரி இருக்கவங்களை வச்சு அந்த இடத்தில் உங்க வீட்டுல இடிக்காம வாஸ்து பயன்படுத்தி பாருங்க. அட்டகாசமா அந்த வீடு ஜெயிச்சிருந்துங்க. நீங்க ஒன்னும் ஒரு செங்கலை கூட பேக்க வேண்டாம். எப்படிங்க? நானே அட்டகாசமா வாஸ்துப்படி வீடும் கோயிலும் கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். அதை கூட இப்ப என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நவீன வாஸ்துல இடிக்காம பண்ற விஷயத்த செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. 25 வருஷமா கரூர்ல இன்னைக்கு வரைக்கும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். கோயில்களையும் கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். சபதியாரா இருக்கிறதுனால வாஸ்துப்படி அதே மாதிரி எல்லாமே ஜோதிடம், எண்கணிதம், எல்லாமே எண்கணிதத்துல கூட புரோலஜி படி, பேர்வழி சப்தலைப்படி, இப்போ ஒருத்தர் பேர் சொன்னா அவங்கள பத்தி சொல்லலாம், அந்த மாதிரி பேரை வச்சு கொடுத்துட்டு இருக்கோம். வரக்கூடிய குழந்தைங்களுக்காக மின்காந்த ஆற்றல்களை விட காந்த சக்தி இருக்கிற பேர் இருக்கணும் அப்படின்ட்டு பேரை வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரிதான் இடிக்காத வாஸ்து, நவீன வாஸ்து இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நாள் செங்கலும் இருக்காது, மணலும் இருக்காது. இப்பயே மணல் இல்லை, அடுத்து இருக்க கிறிஸ்டல் பண்ணுவோம் கிடைக்காது. எப்படி நீங்க சரி பண்ணுவீங்க வாஸ்துப்படி வீட்டை? இந்த மாதிரி இடிக்காமல் செய்யப்படுற வேலைங்கிறது நம்ம முன்னோர்கள் நம்ம கொடுத்துட்டு போனது, நம்ம இழந்தது. சரிங்களா? இதை சரியா பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லா நடக்குங்க, சிரமங்கள் குறைஞ்சிரும். ரொம்ப பிரச்சனைங்க. ஒரு தொழில் ஸ்தானமோ வீடோ வாஸ்துப்படி இல்லை தம்பி, எனக்கு ஏதாவது ரெமெடி கூட வந்ததுக்கு பாருங்க, கட்டாயம் தெரிஞ்சுங்க. ஒண்ணுமே இல்லை, சாதாரண வாட்டர் பவுண்டேஷன் ஒரு 500 ரூபா போறீங்களா? நம்ம தான் சொல்லிட்டோம், நம்ம நீர் ஊற்றுன்னு போய் அங்க போய் குளிக்கிறோம், இங்க போய் குளிக்கிறோம். அந்த வீட்டுல நீங்க இப்ப இதுல போட்டீங்கன்னா செல்ல போட்டா வந்துடும். சரிங்களா? நீர் ஊற்றுக்கால்னு சொல்லி சின்ன இருக்கு. உங்களுடைய இடத்துல சரியான இடத்துல பாகத்துல சின்ன நீரூற்றம் மட்டும் வைங்க. வார்த்தை தெரிஞ்சது அப்புறம் வச்சுக்கலாம். வீடை முழுக்க அடைச்சிட்டாங்க. இப்ப எல்லாம் ஈசானிய ஓப்பன்ல இல்ல, 4 கட்டமா அடைச்சிதான் வீட்டை போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படின்னா ஈசானியம் தானங்க வடகிழக்கு பகுதி, அங்கிருந்தா காஷ்மீர் ஸ்கொயர் வந்துருது, அதையும் சேர்த்து அடைச்சிட்டா சின்ன குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க. ஒண்ணுக்கு சின்னதா ஓபன் பண்ணி அந்த ஈசானிய பகுதியில மட்டும் பார்த்து ஓபன் பண்ணி காற்று சக்தி, காந்த ஆற்றல், மின்காந்த ஆற்றல் எல்லா சக்திகளும் வர மாதிரி பஞ்சபூத சக்திகள் உள்ள மாதிரி பண்ணி வைங்க. சின்ன ஒண்ணுக்கு ஓபன் மட்டும் ஓபன் பண்ணுங்க. அது எதுவுமே பண்ண முடியல வாடகை வீடா இருந்தா இந்த மாதிரி பிரமிடுகளை பயன்படுத்துங்க.
ரொம்ப கந்திஷ்டியா இருக்கு, என்னங்க பண்றது அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க. எங்கோன கண்ணாடின்னு பேருங்க. இந்த காலத்துல என்ன சொல்றோம், அதுக்கு பேரு பாகுபலி கண்ணாடின்னு சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? பாருங்க, தெரியுதா? வீட்டுடைய நிலவாட்டுல மேல வைங்க, மையப்படுத்தி. இதெல்லாம் முன்னோர்கள் நம்ம கொடுத்துட்டு போயிட்டாங்க, நம்மளாம் பயன்படுத்துறது இல்ல. அந்த காலத்துல நம்ம பெரியவங்களா வீட்டுல ஒண்ணு கண்ணாடி போட்டு வைப்பான்ட்டாங்க. அப்படி வைக்க கூடாது, முறைப்படி வைக்கணும். இதெல்லாம் இடிக்காத வாசல பயன்படுத்திட்டு இருக்கோங்க. அட்டகாசமா வைக்கலாம். எங்களமா இருக்கிற நவீன வாஸ்து தெரிஞ்ச வாஸ்துக்கார கூடி போய் வீட்டை இடிக்காம சரி பண்ணுங்க, அட்டகாசமா செய்யலாங்க. ரொம்ப உங்களுக்கு மன கஷ்டமோ சிரமமோ இல்லை, சரியான விஷயத்த சரியா செஞ்சீங்கன்னா அட்டகாசமா ஜெயிச்சுட்டு வந்துடலாம். உங்க வாழ்க்கை சிறப்பாகவும் சீராமுக்கு. ஏன் அப்படின்னா, என்ன சுக்கர திசை வந்தாலும், என்ன குரு திசை வந்தாலும், என்ன சனி திசை ராகு திசையே வந்தாலும் நீங்க வீட்டுக்குள்ள போய் தான் குடியிருக்கணும். அந்த வீடு தான் சந்ததிகளை வளர்த்துது, உங்களை வாழ வைக்குது. ஆனா கட்டாயமா வாஸ்துப்படி வீடு இல்லாட்டி வாழ விடாது. அந்த வீடு தான் வாஸ்து இல்லா வீட்டுலதான் என்ன நடக்குங்க, பையன் படிக்கலைங்க, எனக்கு சம்பாத்தியம் இல்லைங்க, வீட்டுல மனைவிக்கோ எனக்கோ உடல்நிலை செலவுகள், வாரிசு இல்லைங்க, வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இதுக்கு என்ன தேவைங்க? ஜோதிடமும் வாஸ்துவும் சேர்ந்த நவீன வாஸ்துப்படி உங்களுடைய வீட்டையும் உங்களுடைய இல்லத்தையும் சரி பண்ணி வச்சுக்கங்க, நல்லதே நடக்குங்க. இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த ராகு வாழ்க ரமேஷ்குமார் ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிரம் சார்ந்த வணக்கங்க. உங்க இந்த பேச்சை கேட்ட அத்தனை பெரியவர்களுக்கும் வணக்கங்க. நான் கோபிப்பிரியன், கரூர்ல விநாயகர் ஜோதிடம். என்னுடைய செல் நம்பர் 9042787347 9865560047 9416303047. நன்றி, வணக்கங்க. கோபி பிரியனுங்க.